உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மா. எதுக்காக? நான் 24 இயர்ஸ்ல அவங்களோட லோயலா நான் யாரையும் பார்க்கல. அவங்க தான் லோயலா இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல? இல்ல அவங்களுக்கு நான் எதுவும் பண்ணேன்னா எதுவும் இதுவரையும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம ஈக்குவலா பண்ண முடியாது. நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு ஹாப்பி தான். நல்லதா பண்ணா. அவங்க பண்ண அளவுக்கு நம்ம ஈக்குவலா பண்ண முடியாது. எது பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைடு. நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இதை அவங்களுக்காக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ண முடியுது இல்ல, ரெண்டாவது நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல? இல்ல அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதும். அவங்க பேசால எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இருந்தாலே போதும். நீங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு மறக்க ஏதாவது பண்ணிருக்கீங்க? சும்மா சின்ன சின்ன கிஃப்ட் தான். சரி அந்த மாதிரி. சரி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் போயிட்டு அம்மா அப்பாக்கு என்ன வாங்கி இல்ல கொடுத்தீங்க? இது வாங்கி கொடுக்குறேன். யாருமே இல்லைன்னு நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருந்திருப்பாங்க தெரியுமா? எப்பயுமே அவங்க மட்டும் தான் கூட இருப்பாங்க. அதனால நான் வேற யாரும் இல்லைன்றப்ப யோசிக்க மாட்டேன். அவங்க தான் எப்பயும் இருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு அந்த இதுல மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா எல்லாரும் வர்றவங்க போவாங்க வருவாங்க. அவங்க நம்மளை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. பேசலாட்டினாலும் நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க. அவங்க உங்க லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட வேற யாரும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதுலயே அவங்க மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல? இது நம்ம நேர்ல பார்த்தா சொல்லாம இருந்திருப்போனா, நான் இதை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நினைச்சு அப்படி எதுவும் இல்லை. அவங்க தேங்க் பண்ணிக்கணும் அவ்வளோ.